ஓம் தபஸ்சாராய வேதாந்த பாஸ்கராய நமஹ. தபசா ஞாயத்தே பிரம்ம, தபசா பிரம்ம லப்யத்தே, ஐகாக்ரியம் மனశ్చైవ தபோ வேதாந்த பாஸ்கரः. अद्य दिनाङ्कः जूलै मासे 11 दिनाङ्कः. साधकानां तप एव ब्रह्मास्त्रम् इति विषयः. श्वेताश्वतर उपनिषदि ஸ்வேதாஸ்வதர உபனிஷதில் இடம்பெறுகின்ற 1:16வது மந்திரமானது தபஸினுடைய பெருமையை, அதுவும் சாதகர்களுக்கு எடுத்துரைக்கின்ற ஒரு அற்புதமான மந்திரத்தை நாம் பார்க்க போகிறோம். சர்வவியாபினம் ஆத்மானம் க்ஷீரே சர்ப்பிரிவார்பிதம் ஆத்மவித்யா தபோமூலம் தத் பிரம்மோபனிஷத் பரம். க்ஷீரே கிருதமிவ அஸ்மின் விஸ்வே ஆத்மா சர்வ வியாபகः. பாலில் நெய்யானது எப்படியோ அதேபோல் ஆத்மா என்பது இந்த விஸ்வத்தில் எல்லா இடத்திலும் ஊடுருவி இருக்கிறது. ஆத்மானம் விஜ்ஞாத்தும் தபயேவ சாதனம். ஆத்மாவை அப்படிப்பட்ட ஆத்மா நம்மால் அறியப்பட வேண்டும் என்றால் தபஸ் முக்கியமான சாதனம். ஆத்மாச்ச பிரம்ம மானவ ஜன்மனஹா ரகசியம் சாரபூதம் லட்சியம். இது ஆத்மா, நான் என்ற சொல்லினுடைய பொருள் பரபிரம்மம். இதுதான் லட்சியம், இதுதான் சாரம், இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை குறிக்கோள். ஆத்மா குத்ராஸ்தி சர்வத்ராப்ய அஸ்தி. ஆத்மா எங்கே இருக்கிறது? எல்லா இடத்திலும் இருக்கிறது. தர்ஹி கிமர்த்தம் ந திருஷ்யத்தே. அப்படி இருந்தும் ஏன் ஆத்மா கண்ணுக்கு தெரியவில்லை? தம் திரஷ்டும் அஸ்மாக்கம் யோக்கியதாபாவாத். அதை பார்க்கக்கூடிய யோக்கியதை நம்ம மனதிற்கு இல்லாததனால். ஆத்ம தர்ஷன யோக்கியதா தர்ஹி கதம் சம்பாதனீயம். அப்போது ஆத்ம தர்ஷனம், ஆத்மா தெரிய வேண்டும் என்றால் அதை யோக்கியதாவை நாம் எப்படி சம்பாதிப்பது? தபஸினால்தான் சம்பாதிக்க முடியும். தபசி சர்வாண்யபி சாதனானி அந்தர்கதான்யேவ. தபஸில் எல்லா விதமான சாதனைகளும் அடங்கி இருக்கின்றன. அந்தக்கரணஸ்ய ஏகாகிரதையை மனசः சுத்தியை ஆத்ம ஞான யோக்கியதாயை கிரியமானானி சர்வானபி சாதனானி தப சப்தேன கிருஹ்யந்தே. அந்தக்கரணத்தினுடைய சுத்தத்திற்காகவும் அந்தக்கரணம் உடைய ஒருமுகப்பாடுக்காகவும் ஆத்ம ஞானம் அடைய வேண்டும் என்ற யோக்கியதைக்காகவும் என்ன செய்தாலும் அது தபஸ் என்ற சொல்லுக்கு பொருளாகும். வித்யமானஸ்யைவ வஸ்துனः தபசா பிராப்திர் பவதி. எங்கும் இருக்கக்கூடிய வஸ்துவானது தபஸினால்தான் கிடைக்கும். அஸ்ய பிரகாசனாய ஏகா திருஷ்டாந்தः. இதை புரிய வைப்பதற்காக இந்த மந்திரமானது ஒரு அற்புதமான திருஷ்டாந்தத்தை கொடுக்கிறது. க்ஷீரே கிருதம் அஸ்திவா நவா? அஸ்தி. கஸ்மின் பாகே? சர்வத்ரபி அஸ்தி. ததாபி கிமதி அஸ்மாக்கம் ந திருஷ்யத்தே. அதாவது பாலில் நெய் இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. எங்கு இருக்கிறது? எல்லா இடத்திலும் இருக்கிறது. இருந்தாலும் ஏன் நம் கண்களுக்கு தெரியவில்லை? சாதனா அபாவாத். அதில் பண்ண வேண்டிய சாதனமானது செய்யப்படாததனால். தத்ர க்ஷீரே தத்யதஞ்சனம் நிக்ஷிப்ய ததி கிருத்வா அனந்தரம் தஸ்ய மதனமேவ தபஹ. அந்த அந்த பாலில் தயிரை அகற்றிவிட்டு அந்த ததியை, அந்த தயிரை எடுத்து, அதாவது பாலை தயிராக்கிவிட்டு அந்த தயிரை நாம் மத்தனம் செய்ய வேண்டும். ஏவமேவ அத்ராபி இந்திரிய மனசோஹோ ஏகாகிரதா ஏவ தபஹா. இதேபோல் இந்திரியங்கள், மனசு இவைகளுடைய ஏகாகிரதம்தான் நாம் மத்தனம் செய்கின்ற தபஸ். தேன தபசா சாதனேன ஆத்மதர்ஷனம் பவதி. அந்த தபஸினால் ஆத்ம தரிசனம் கிட்டும். ஓம் தபஸ்சாராய வேதாந்த பாஸ்கராய நமஹ.